தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், பேரறிஞர் அண்ணாவினுடைய வசனம், வீர சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்போடு தெரிவிக்கக்கூடிய மாபெரும் காவியம், மகத்தான காவியம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் திலகத்தினுடைய புதல்வர்கள் அண்ணன் பிரபு, அதை போலவே நடிகர் திலகத்தினுடைய மூத்த மகன் அண்ணன் அகில இந்திய சிவாஜி மன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராம்குமார் அவர்களுக்கும், சிவாஜி தொண்டர்களுக்கும் சிவாஜி பக்தர்களுக்கும் தெரிவிக்கப்படுகின்ற செய்தி இந்த ஊடகத்தின் மூலமாக நான் பேசுகின்றேன். எனவே என்னுடைய வீடு மதுரை காமராஜபுரம் 45வது வார்டு முனிச்சாலை பகுதியில் நான் இருக்கிறேன். இதோ நடிகர் திலகத்தினுடைய மாபெரும் காவியம். மந்திரி, தங்களின் முடிசூட்டு விழாவிற்கு ஒரு தடை விழுந்திருக்கிறதாம். ஏன்? மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு என்ன காரணம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலையே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசூட்டுக் கொள்ள முடியாதாம். தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன், தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன் மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரியர் தந்த புறவியில் அமர்ந்த ஆற்றெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டும் முழங்கும் மன்னவன் என்றும் ஆரத்தை எடுத்த மக்கள் இங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் தாளத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரையை விட்டு வாழெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் என்றே முழங்கி இறையெடுக்க துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் என சூழ் உரைத்து, இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் இனிய மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாழ்கொண்டு சாடினேன், வெற்றியை நாட்டினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசுட்டுக் கொள்ள மட்டும் தடை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறை கேட்டு நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த தரணி ஆளும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடென்று தலை தூக்கி திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா? தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ தோரணா. இப்படி பேரறிஞர் அண்ணாவினுடைய வசனம்தான் சிவாஜி என்கின்ற பட்டம் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். வசந்த மாளிகை தமிழகம் எங்கும், உலகம் எங்கும், இந்தியாவெங்கும் எங்கு போட்டாலும் தமிழனுடைய இதயத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. வசந்த மாளிகையில் ஒரு டயலாக் பார்த்தேன், படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு டயலாக் பார்த்தேன். பிளடி ஃபூல், சரினா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டான விலை மாதுவா இருந்தாலும் தொடக்கூடாது, அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வசனத்தை பார்க்கறது போது பாலமுருகன் எழுதியிருக்காரு, அதுதான் மெயின் கதை. கௌசல்யா தேவி ஒரு ஆந்திராக்காரங்க, வசனம் பாலமுருகன். இது வசந்த மாளிகையில் பாலமுருகன் பட்டிக்காடா பட்டணமாவிலையும் பாலமுருகன் தான் எழுதியிருக்காரு, ராஜபாட் ரங்கத்துறையிலையும் பாலமுருகன் தான் எழுதியிருக்கிறாரு. வசந்த மாளிகையில் சிவாஜி பக்தர்களுக்கு, சிவாஜி தொண்டர்களுக்கு தித்திக்கும் தேன் கற்கண்டு, தித்திக்கும் தேன் சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு இனிப்பான திரைப்படம். அதனால தான் அரங்கு நிறைந்த காட்சிகளோட நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம். இதில் எல்லா விஷயத்தை விட வசந்த மாளிகையில் ஒரு காட்சி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெத்த தாய்கிட்ட பேசும்போது அவர் பாசமா, இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாதே, ஏமா என்னைக்காவது ஒரு நாள் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வேளையாவது ஒரு நாளாவது பாசத்தோடு நீங்கள் பேசியிருப்பீங்களா? இப்போதாமா அந்த பாசங்கிற முதோ அந்த வார்த்தையை உங்கள் வாய் மூலமாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட வசனம் பேசுகிற போது சிவாஜி தொண்டர்கள், சிவாஜி பக்தர்கள் அப்படியே மெய் சிலிர்த்து போனாங்க. அதில் நானும் ஒருவன் என்பதனை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலுமண்டபத்தில் அந்த குப்பை மேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை அஞ்சானஞ்சனை மகனாக பெற்றார், அரும் குணவதியை மனைவியாக பெற்றார். அவர் பெற மறந்தது ஒன்றுண்டு தாயே, அறிவு அதைத்தான் பெற மறந்தார். மறந்ததை நினைவூற்றுகிறேன். மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வரை செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை,
பொன்னும் மணியும் மீண்டும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபைநடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தையின் முன்னிற்கும் தலைநல்ல இப்போது குற்றவாளி. யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ள நதி வேலை தான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் என்ன குற்றம் செய்தேன் என்று. குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சபைக்கு வருவானேன். குடும்ப தகராறு, கொலு மண்டபத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது. மகாராஜா பேசாதே. வசந்த விழாவில் செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். அதுவும் அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உம்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தின் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆளவட்டம் சுட்டியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்கட்டுமா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாளெடுத்தான் வையம் கலங்கும். அவராய் இப்படி பயப்படுகிறார். பாவம், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகையின் விரல்கள் அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. பாச அறையில் பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லயித்து கிடக்கின்றன. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டுச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர் காய்கிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ பேசு மகன் என்று. மனோகரா, எட்டும் கையை விடும் கையை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனையோ படம் வந்திருக்கு. ஆனால் கலைஞருடைய வசனம் நடிகர் திலகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நடிகர் திலகம் வான் உயர புகழ் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாவினுடைய வீர சிவாஜி தலைவர் கலைஞர் எழுதிய பராசக்தி மனோகரா என்பதிலே சந்தேகமே இல்லை என்பதை நான் இந்திய துணைக்கண்டத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, நானும் ஒரு கலைஞரின் முரட்டு பக்தன். தளபதி சின்ன கலைஞர், செல்ல கலைஞர், ஆசை கலைஞர், பாச கலைஞர், தானை தளபதி, தங்க தளபதி, ஒரே தளபதி, ஒப்பத்த தளபதி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உண்மையான தம்பி, அண்ணாவின் தம்பி, பெரியாரின் சீடன், நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசனுடைய உண்மையான ரசிகன், உண்மையான பக்தன் என்பதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.